இதே இதுல நீங்க தமிழ்நாட்டினுடைய அரசியலையும் தெரிந்தவர், இந்தியாவினுடைய அரசியலும் தெரிந்தவர். இந்த விபி எலெக்ஷனை வச்சு என்ன மாதிரியான அரசியல் கட்டமைக்க ரெண்டு கட்சிகளும் ரெண்டு கூட்டணி முயற்சி பண்றாங்க? துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் என்பது தமிழ்நாட்டுக்குள்ளேயோ ஆந்திராவுக்குள்ளேயோ நீங்கள் சுருக்க முடியாது. இது முழுமையான இந்தியாவுக்குள்ளது. ஏதோ புதிதாக நடக்கக்கூடிய தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலையும் நடந்திருக்கு. சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் காங்கிரஸ் சார்பாக, ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் காங்கிரஸ் சார்பாக, இப்படி பலர் இங்கிருந்து போட்டிட்டு இருக்கிறார்கள். அதனால் இதை தமிழர் தெலுங்கர்னு கொண்டு போக முடியாது. எங்கே பிரச்சனை வரும் சென்சிட்டிவ் அதுதான் பார்க்கணும். இப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக பாஜகவை தொடர்ந்து நிராகரித்து வரக்கூடிய ஒரு இடம் இங்கே. அப்படிப்பட்ட இடத்துல ஏன் பாஜகவை புறக்கணிக்கிறாங்கங்கிறத நம்ம பார்க்கணும். தமிழர்களுக்கு விரோதமாக இருக்காங்க, தமிழுக்கு விரோதமாக இருக்காங்க, அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கறதுல விரோதமாக இருக்காங்கன்னு ஓரளவுக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கேள்வி நேரத்திற்கென்று ஒரு கண்ணியத்தை நாம பின்பற்றலாம். இங்க இருக்கக்கூடிய விருந்தினர்கள் 4 பேரும் ஒரே நிமிஷம் இருங்க. இங்க ஒரே நிமிஷம் இருங்க. ஸ்ரீகாந்த் கணேஷ் ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்ரீகாந்த் கணேஷ் ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்ரீகாந்த் கணேஷ் இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் 4 பேரும் தமிழ்நாட்டினுடைய கண்ணியமான கண்டென்ட்ஃபுல்லா பேசக்கூடிய நபர்கள். அதனால ஒரு கண்ணியத்தையும் ஒரு கட்டமைப்பையும் விரும்புவீங்கன்னு அப்படின்னு நினைக்கிறேன். மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்காகத்தான் கேள்வி நேரம் நடக்குது. ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை, அரங்கம் வேற ஒரு திசைக்கு போகாத ஒரு விவாதத்தை கட்டமைக்கலாம் அப்படின்னு கேள்வி நேரம் விரும்புது. பேசலாம். இதுல நீங்க ஒரு அரசியல் கட்டமைக்கப்படுதுன்னு சொன்னீங்க இல்லையா? யாராவது 3 விருந்தினர்கள் பேசணும்னா நான் சொல்றேன், அவர்களுக்கான நேரம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்ரீகாந்த் பேசுறதையும் கேட்கிறாங்க. தொடர்ந்து அவர் அராஜகமாகவும் தயவு செய்து அவர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். நான் ஏன் அமைதியா இருந்தான்னா நான் பேசும்போது குறுக்கிடக்கூடாங்கிற அடிப்படையில் தான். அதுவும் முதல் பேச்சு. அதுல குறுக்கிறது மட்டுமல்ல, நீங்க கூடாது. கண்ட சொல்றேன், 40 பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டு மக்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்க. இந்த 40 பேர்ல ஒருத்தரை கூட பாஜகவை தேர்ந்தெடுக்கல. அப்படின்னா புறக்கணிப்பு. அந்த அடிப்படையில் புறக்கணிப்பு. இதானே ஒழிய அதிமுகவுடைய கூட்டணி இருந்தாலும் 4 பேர் வந்தாங்க. அதற்கு முன்னெல்லாம் வராத சூழ்நிலை இருந்துச்சு சட்டமன்றத்தில். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய இன்னைக்கு கூடங்க மெட்ரோ ட்ரெயின் மட்டுமல்ல, இன்னைக்கு போய் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்திச்சிருக்காங்க. ஏன் எங்களுக்கு வர வேண்டிய நிதியை நீங்கள் கொடுக்கலைன்னு சொல்லி திருமதி கனிமொழி அவர்களும் அதே போன்று திரு தங்கம் தென்னரசும் போய் சந்திச்சிருக்காங்க. ஏன் சந்திக்கிறாங்க? சந்திக்காமையே வர வேண்டிய ஒரு பொருளை, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணத்தை தமிழ் மக்கள் கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள் பயன்பெறக்கூடியதை பாஜக தொடர்ந்து தடுத்து கொண்டிருக்கு. காலதாமதம் கொடுக்குது. 2வது, கேட்பதை கொடுப்பதில்லை. இது நிதி விஷயம். அப்ப ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் பாஜகவுக்கு எதிராக இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆந்திரா நிலைமை அப்படி இல்லை. ஆந்திராவுடைய நிலைமை உங்களுக்கு நல்லா தெரியும். அங்கே அவங்களுக்குள்ள ஒரு நிச்சயமான இந்த பிரச்சனை இருக்கு. ஏன்னா அது பாஜக கட்சி இல்லை. இது திமுக என்பது, இந்தியா கூட்டணி என்பது முழுமையாக வலிமையாக பாஜகவையும் RSSையும் எதிர்க்கக்கூடிய ஒரு நிலை. அங்கே அப்படி இல்லை. அங்கே அந்த மண்ணின் பாசங்கள் நிச்சயமாக உண்டு. சந்திரபாபு நாயுடுவாக இருந்தாலும் அல்லது வேறு யாராக இருந்தாலும், ஒய்எஸ்ஆராக இருந்தாலும் அவர்கள் அந்த பார்வையை பார்க்கக்கூடிய நிலைமை இருக்கு. இது பார்க்குறாங்களா பார்க்கலையாங்கிறது அடுத்த விஷயம். இல்லை, இந்த எடுத்துட்டு தான் நெருக்கடியை திமுகவுக்கு உருவாக்கி இருக்குதா காங்கிரஸ் கட்சி? ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தவரை நீங்கள் வைஸ் பிரசிடெண்ட்டாக நீங்கள் முன்மொழியணும் அப்படின்னு கேட்குறாங்க. பெயர் உட்பட ஒரு விவாத பொருளாக மாறுது. மூத்த விஞ்ஞானி, அரசியலுக்கு அப்பாற்பட்டு மூத்த விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரையுடைய பெயர் பரிந்துரைக்கப்படுது. திருச்சி சிவாவுடைய பெயர் பரிந்துரைக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி வைகோவுடைய பெயர்கள்லாம் பரிந்துரைக்கப்பட்டுச்சு. அப்போ சிபிஆர் மூலமாக ஒரு தமிழர் அரசியலை பாஜகவினுடைய என்டிஏ கூட்டணி கட்டமைச்சதுன்னா அதற்கு மாற்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை கொடுக்கறது மூலமாக தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள ஒரு சேஃப்கார்ட் பண்ணலாம் இல்லையா? அந்த இடத்துல திமுகவினுடைய குரலை கவனிக்க தவறிடுச்சா இந்தியா கூட்டணி? இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை ஒரு ஒட்டுமொத்த கன்சென்சஸ், ஒரு முடிவு அடிப்படையில் தான் செயல்படுகிறது. இன்னைக்கு யாராவது திருச்சி சிவா அவர்களா
அல்லது வைகோ அவர்களா அல்லது திரும்ப மயில்சாமி எனக்கு இந்த சீட்டு கொடுக்கலன்னு சொல்லி யாராவது இதை கேட்டுக்காங்களா? இதெல்லாம் பேர்கள் பேரிக்கப்படும். அது வந்து செயல்படுத்தப்படும் போது யாராவது ஒரு பேர் தான் நிற்கும். இப்போ இந்தியா கூட்டணி 2-3 கேண்டிடேட் போட முடியாது. என்டிஏ கூட்டணி 2-3 இது போட முடியாது. இதெல்லாம் நம்ம பொது அறிவு, இது மக்களுக்கு தெரியும். அந்த ஒருத்தர் யாரு, அந்த ஒருத்தரை எப்படி போட்டா வெற்றி பெற முடியும்? இன்றைக்கு சூழ்நிலையில நான் ஓப்பனா உடைச்சு கேக்குறேன். இதே ஒரு மூத்த அரசியல் தலைவர், நான் ஓப்பனா உடைச்சு கேக்குறேன். இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த இந்தியா கூட்டணி என்ன விஷயத்திற்காக சுதாகர் ரெட்டியை முன் வச்சிருக்கிறீங்க? இந்தியாவுடைய ஒட்டுமொத்த அடிப்படையில் இந்தியா கூட்டணி எங்கே யாரை நிறுத்தினால் கூடுதல் வாக்கு பெற முடியும்? நான் மீண்டும் சொல்றேன். சரி, இன்னமும் நான் நுட்பமா பேசலாமே. இதன் மூலமாக பாஜகவுக்கு என்ன நெருக்கடி கொடுக்க முடியும் நம்புறீங்க? இது நெருக்கடிக்கு அல்ல, திரும்பவும் சொல்றேன். நெருக்கடி என்பது பாஜகவுக்கு இருக்கா இல்லையான்னு தேர்தல் முடிவு தான் சொல்லும். ஆனா தேர்தல் முடிவு என்னன்னு நமக்கு தெரியும். இன்னைக்கு பாஜக அதிகமான எம்பிக்களை கொண்டிருக்கிறது, சந்தேகமே கிடையாது. வெற்றி வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கலாம், அது அல்ல முக்கியம். இந்தியா கூட்டணி என்பது ஒரு சரியான வேட்பாளரை, ஒரு நீதியரசரை, சட்டம் அறிந்தவரை, நேர்மையாக இருந்த ஒருவரை இங்கே நிறுத்தி இருக்கிறது. இவ்வளவுதான். நம்ம தமிழ்நாடு தமிழர்னு பார்த்தா இதுவரை எத்தனையோ ஜனாதிபதிகளும் துணை ஜனாதிபதியும் தமிழராக இருந்திருக்காங்க. நாம ஆதரிக்கலையா? பிரதீபா பட்டீல் தமிழரா? நம்ம ஆதரிக்கலையா? எத்தனை பேர் நம்ம ஆதரிச்சிருக்கோம். விவி கிரி காலத்திலிருந்து ஆதரிச்சிருக்கோம். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இங்கே நீங்கள் இந்த ஒரு இதை வைத்துக்கொண்டு திமுகவை எந்த வகையிலும் நீங்கள் தமிழர் விரோதம் சொல்ல முடியாது. ரெண்டாவது, அவர்களை வந்து நீங்கள் தெலுங்குக்காரங்க கன்னடக்காரங்க சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா யாரோ ஒரு ரெட்டி தான் பாஜகவுக்கு பொறுப்பாளராக வர்றாரு, யாரோ ஒரு நாயுடு தான் இங்கே பொறுப்பாளராக வர்றாரு. இதெல்லாம் முக்கியமான விஷயம் அல்ல. இதெல்லாம் பேசுகிறோம்னா இது ஒரு நாகரிகமாக இருக்காது. ஒரு கட்சியில் அகில இந்திய தலைமையில் எங்களுக்கு இன்னைக்கு கிரீஷ்னு ஒருத்தர் வந்தார். அவர் கோவாக்காரர். நாங்கள் அவர் வந்து ஏற்றுக்க மாட்டோம் கிரீஷு அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியுமா? இதுதான் இன்னைக்கு குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் என்பது இந்தியா முழுமைக்கானது. இப்போ நாங்கள் பார்க்க வேண்டியது தமிழர்கள். நீங்கள் தமிழ்நாட்டுக்குன்னு வந்துட்டீங்க. தமிழ்நாட்டினா தங்க ஊசினா கண்ணில் குத்திக்க முடியாது. தங்க ஊசினா குத்திக்கணுமா? கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாத ஆள் வைகுண்டத்தை காட்டுவேன்னு சொன்னால் நம்ப முடியுமா? தமிழ்நாட்டில் தமிழர் பிரச்சனைக்காக இதுவரை 2-3 முறை எம்பியாக இருந்திருக்காரு சிபி ராதாகிருஷ்ணன். எனக்கு நண்பர் அவர், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் கட்சியால் நாங்கள் வேறுபட்டிருக்கோம். ஆனால் அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர். எந்த நிலையிலும் தன்கரு என்ன செஞ்சாரோ அந்த வேலையை தான் அங்கே செய்வார். அப்படி இருக்கும்போது ஏன்னா அவர் கட்சி கட்டுப்பட்டு தான் உதாசீனப்படுத்த முடியும் யாரையும். அதனால இந்த விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இன்றைக்கு தமிழ்நாட்டுக்காக ஏதாவது ஒரு துரும்பை கிள்ளி போட்டிருக்காரா? தமிழர்னு சொல்கிறோம் இல்லையா? நீட்டுக்கு போராடினாரா, ஜல்லிக்கட்டுக்கு போராடினாரா, நிதிக்காக போராடினாரா, ஓகே புயல் வரும்போது எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டாரா? பாஜகவும் இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்காரர் தானே, கேட்டுக்கலாம் இல்லையா? அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் வந்திருக்கு. அந்த எய்ம்ஸ் நீங்க கொண்டு வந்து கொடுங்கன்னு ஒரு வார்த்தை. இன்னைக்கு 2016க்கு பின்னால 7 எய்ம்ஸ் வடநாட்டில் வந்துருச்சு. தமிழ்நாட்டில் ஒரு எய்ம்ஸ் அனௌன்ஸ் பண்ணி வரல. எதுக்கு சொல்ல வரனா, இதுல எந்த விதமான ஒரு துரும்ப கூட செய்யாது. நீங்க தமிழர்னு சொன்னா அதைத்தான் நான் கேட்கிறேன். தங்க ஊசினா கண்ணில் குத்திக்க முடியாது. தமிழரின் பிறந்த நாளையெல்லாம் எத்தனையோ தமிழர் விரோதம் இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரன் தமிழன் தாங்க, அவன் என் வீட்டை ஆக்கிரமிச்சானா தமிழன் பரவாயில்லைன்னு போன்னு சொல்ல முடியுமா? அப்ப இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக ஒருத்தர் நடக்கிறாரு சொன்னா அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் இருந்தா எப்படி இருப்பாரு? மதவெறுப்பு. இன்னொன்னு சொல்றேங்க, உங்க அனுமதியோட குறிக்கிட்டு நான் முடிச்சுக்கிறேன், குறிக்கட்டும். அதாவது ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். மக்களுக்கு நல்லா தெரியும். அந்த தெரிஞ்சதுனால தான் நிறுத்தின பாஜகவில் 40 வேட்பாளர்கள் நிப்பாட்டினாங்கல்ல கூட்டணி கட்சி. 40 பேரும் தமிழர்களா தெலுங்குகளா? அவங்க என்ன ஜெயிச்சிட்டாங்களா? உடனே நிறுத்தி தமிழர்கள் தானே. தமிழ்நாட்டு மக்கள் ஏன் பாஜகவை புறக்கணிச்சார்கள்? 40 எம்பி சீட்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சட்டமன்ற தேர்தலில் ஏன் அவங்க நின்ற இடங்கள்லாம் ஜெயிக்க முடியல? அப்ப தமிழர்கள் தான் நிறுத்தினாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால இவங்க மிஞ்சி போனா தனியா நின்றா ஒரு இடம் கிடைக்கும். அது எப்போவாது கிடைக்கும். வேலாயுத மாதிரி ஒருத்தர் கிடைக்கும். ஏன் பாஜக விரோதமாக இன்னைக்கு தமிழ் மக்கள் இருக்காங்கன்னு சொன்னா, தொடர்ந்து தமிழ் விரோதத்தை அவங்க கையில் வச்சிருக்காங்க. தமிழ் மொழி விரோதம் அவங்க கையில் வச்சிருக்காங்க. அது மட்டுமல்ல, தமிழருக்கு நிதி கொடுப்பதை கையில் வச்சிருக்காங்க. இந்தி மொழிக்கும் சமஸ்கிருத மொழிக்கும் எல்லாமே இப்படி இருக்கும்போது 40 பாராளுமன்ற உறுப்பினர்களை மீண்டும் சொல்றேன், ஏன் ஒருத்தரை கூட பாஜகவை தேர்ந்தெடுக்கல? பதில் சொல்ல. அவர் மேல மிகப்பெரிய நன்மதிப்பு உள்ளவன், தனிப்பட்ட முறையிலும் அவர் மேல பெரிய நட்பும் நெருக்கம் உள்ளவன்.
அந்த அனுபவத்திலேருந்து நான் அவர்கிட்ட ஒரு பொறுப்பான பதில் எதிர்பார்க்கிறேன். பேசும்போது அப்படியே போற போக்குல சொல்றாரு, நீட்டு, ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவரு செஞ்சிருக்காரா, ஆதரவு குரல் கொடுத்தாரா கேட்டேன். கொண்டு வந்தது யாரு? நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ், திமுக. நாங்க ஆட்சியில இருக்க வரை நீட்டு கிடையாது இந்தியாவுல. ஆமா, நாங்க ஆட்சியில இருக்க வரை நீட்டு கிடையாது. உங்க ஆட்சியில அதுவும் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது வரை இல்ல. கொண்டு வந்தது எடப்பாடி பழனிசாமி வந்த உடனே மிரட்டி அவர் மூலமா பதில் சொல்லுங்க. உங்க அமைச்சர் தான் தடை பண்றாரு. எல்லாத்தையும் கொண்டு வந்தது காங்கிரஸ், திமுக தான். அப்புறம் இவங்களே போராடுவாங்க. இந்த காமெடி உலகத்துல நடக்காது. ஆனா ஒண்ணு, இத்தனை ஓட்டையையும் இத்தனை காங்கிரஸோட ஊழல் கிழிசல்களை தக்க வந்த தங்க ஊசிதான் சிபிஆர். தங்க ஊசிதான் சிபிஆர். அவர் வந்து இந்த ஓட்டை ஊழல் கிழிசல்களை சரி செய்ய வந்திருக்காரு. நன்றி நன்றி வந்திருக்காரு. நன்றி. அந்த ஊசி போய் கேளுங்க. நான் வரேன். அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. விவாதத்தினுடைய தலைப்போட்டி பேசலாம். விவாதத்தினுடைய தலைப்போட்டி பேசலாம். இடுமாவனம் கார்த்தி, இடுமாவனம் கார்த்தி தங்க ஊசி ஜெயிக்க போகுது. அப்ப நீங்க ஊசி போன கட்சி பேசலாம்.